கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கத்தாருக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இங்கே வந்த ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. 3 வருஷமாக எதுவும் செட் ஆகலை. அப்போ அலைன்ஸ்க்காக நான் ப்ரே பண்ணும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நாங்களும் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு. அப்போ இதை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன், அலைன்ஸ் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே கேட்கல, உங்களுக்கு பயந்த பிள்ளையாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டேன். வேறு எதுவுமே நீங்களாக பார்த்து எது கொடுக்குறீங்களோ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வசனம் வந்தோடனே எனக்கு ஒரு இது வந்துச்சு, ஓகே நான் எதிர்பார்க்குறது தராங்க, இதில் என்ன நல்லது இருக்குது, தீமை சமாதானத்துக்கு எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் மட்டும் வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். நாள் கடக்க எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு வசனமும் வந்துச்சு. அவர் சொன்னது வந்து வெறுமையாக திரும்பாது, எந்த நோக்கத்துக்காக அந்த வசனம் சொன்னாங்களோ அது நிறைவேற்றிட்டே அந்த வார்த்தை வந்து திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2 வார்த்தையை வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். அதே போல் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்தாங்க. இந்த 1 வருஷ காலமாக எங்களுக்கு வந்து 1 இயர் முடிய போகுது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அந்த வாக்குத்தத்த வசனம் கொடுத்தபடி நான் என்னென்ன நினச்சேனோ அதே மாதிரி கர்த்தர் எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாமே எனக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக தான் மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அதாவது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இயரில் ரொம்ப சண்டை வரும் 2 பேருக்குமே, அது பார்த்து தான் இது பண்ணணும். சிலவங்க சொன்னாங்க கிறிஸ்டியன்ஸ்குள்ளே இருக்கிறனால 7 இயர்ஸ் பறி போடணும், அதனால் 7 வருஷம் ரொம்ப சண்டை போடுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒவ்வொன்றும் ஏதோ எங்களுக்குள்ளே டாக் வரும்போதே நான் நினச்சேன், சார் சண்டை வருமா, ஃபஸ்ட் சொன்னாங்க ஒரு 3 மந்த்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சண்டையாக இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, நான் எப்பப்போ எங்களுக்குள்ளே பேச்சு வருமா, சண்டை வந்துருமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனாலும் வந்து இந்த 1 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட எனக்கு சண்டை வரல. கர்த்தர் நாமத்துக்காக நான் சொல்கிறேன். நான் நினச்சேன் அந்த வாக்குத்தத்த வசனம் கொடுத்தது எனக்கு அலைன்ஸோடு முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் அதுக்காக ப்ரேயர் பண்ண, அதுக்காக வசனம் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த 1 வருஷமும் அந்த நோக்கத்துக்காக அதை நிறைவேற்றிட்டு, அதாவது வெறுமையாக திரும்பாது, அதை நிறைவேற்றிட்டே தீருன்றப்ப இந்த 1 வருஷம் காலமும் எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராமல் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி கணவனை கொடுத்து, அதே மாதிரி எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவாய் நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தாக. இந்த நாள் 1 வருஷம் முடிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடல் கூட பாடுறோம். செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமா என்னையே ஏற்றுக்கொள்வீர்.